ஹாய். இன்னைக்கு நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, என்எல்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு அது பேர். நம்ம வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்மளோட பிரெயினோட திங்கிங்கும் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறத இட் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் த பிரெயின். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கிறது இப்போ நியூரோ அப்படிங்கிறது பிரெயின், நியூரான்ஸ், எவ்ரி திங். லிங்குவிஸ்டிக்குங்கிறது லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். என்எல்பியில் பி வந்து ப்ரோக்ராமிங். நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் உங்கள் வேர்ட்ஸ் வந்து ஹவு யூ வே ஆஃப் திங்கிங் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது தான் அதோட ஸ்டடீஸ் ஆக்சுவலாக. இது வந்து கைண்ட் ஆஃப் பேசிஸ் ஆஃப் ஹிப்னோசிஸ் மாதிரி கூட இருக்கலாம் ஆக்சுவலி. ஐ டோன்ட் நோ அபவுட் த டீட்டெயில்ஸ். பட் நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தே டோல்டு எக்ஸ்பிளைன்டு வாட் இட் இஸ் ஆக்சுவலி. ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசும்போது அந்த வார்த்தை வந்து நம்மளோட ஹேபிட்ஸையும் நம்மளோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணும். அதுதான் அந்த கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, என் ஃப்ரெண்டு என்னை வந்து மறக்காமல் நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ, அவன் பைக்கை வந்து சர்வீஸ் கூட்டுருந்தான், அதனால் மறக்காமல் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு வந்து மறந்து அன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டேன். இதே மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மறக்காமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஞாபகமாக பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிமெம்பரிங் தட் இஸ் ஹையர் ஆக்சுவலி, அண்ட் வி won't மிஸ் இட். இதே மாதிரி தான் எல்லாமே. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன வேணுமோ அந்த வேர்டையும் பாசிட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம். இப்போ என்ன வேணுமோ அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணும்போது த ப்ராபபிலிட்டி ஆஃப் டூயிங் தட் இஸ் வெரி ஹையர் ஆக்சுவலி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட் இஸ் நாட் இது மற்ற இது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி கிடையாது. ஹவு யுவர் வேர்ட்ஸ் இஸ் அஃபெக்டிங் த பிரெயின்ஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளே போகும். ஸோ மோஸ்ட்லி இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே நீங்கள் உங்கள் வார்த்தை, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, திட்டணுங்கிறதுக்காக முட்டாள் திட்டுறது பதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கூட திட்டலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ். அது திட்டுறது கூட இல்லை, ஜஸ்ட் யூ ஆர் ரெக்கக்னைசிங் இட் இன் அ பாசிட்டிவ் வே த நெகட்டிவ் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து தப்பாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. புத்திசாலித்தனமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஹையர் கம்பேரிட்டிவ்லி. சரி, தேங்க்யூ.